இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ரோமர் 12 அதிகாரம் 10 வசனம். Today's Bible verse. Be kindly affectionate to one another with brotherly love, in honor giving preference to our faith. Romans chapter 12 verse 10. நமக்கு தயை பாராட்டிய ஒருவருக்கு பதில் கூறுவதற்கு ஏற்ற கனிவான வார்த்தைகளை நாம் அறிவோம் அல்லவா? அதேபோல் சோர்ந்து போயிருக்கும் ஒரு நண்பரை உற்சாகப்படுத்த எழுதும் கடிதத்திலே எழுத வேண்டியவைகளையும் அறிவோம். இந்த அன்பின் செயல்களை நாம் உடனேயே செய்ய வேண்டும். ஏனென்றால் காலம் எப்போது கடந்துவிடும் என்று நமக்கு தெரியாது. இந்த கனிவான நோக்கங்களை நிறைவேற்ற நினைத்து கொண்டிருக்கும் பொழுது திரு சார்ல்ஸ் ஆர் ஹென்ஸ்வர்த் ஜூனியர் எனும் தொழிலதிபரிடமிருந்து மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதை குறித்து கற்றுக்கொள்ளலாம். அவர் தனக்கு கீழ் வேலை பார்ப்பவர்களை சரியான வேளையில் உற்சாகப்படுத்தினார். சாதாரணமாக சார்ல்ஸ் தன்னிடத்தில் வேலை பார்ப்பவர்களின் சம்பள காசோலையில் கையெழுத்திட மாட்டார். ஆனால் செப்டம்பர் 1994 அவர் சம்பள காசோலையில் கையெழுத்திட்டார். ஏனென்றால் வழக்கமாக கையெழுத்திடுபவர்கள் வேறு வேலையாக அலுவலகத்தை விட்டு வெளியே சென்றிருந்தனர். ஆகையால் ஹென்ஸ்வர்த் சம்பள செக்குகளில் கையெழுத்திடும் வேலையை செய்தார். மேலும் ஒவ்வொரு செக்கோடும் அந்த ஊழியருக்கு அவர் செய்த வேலைக்காக நன்றி சொல்லும் ஒரு குறிப்பையும் எழுதி இணைத்தார். மறுநாள் திரு சார்ல்ஸ் ஹென்ஸ்வர்த் ஜூனியர் அவர்கள் எதிர்பாராத விதமாய் மரித்து போனார். ஆனால் அதற்கு முன்பாகவே தன் ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய இறுதி நன்றியை தெரிவித்துவிட்டே அவர் கடந்து சென்றார். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் ஒரு சிறந்த அடையாளம் என்னவென்றால் பிறரை நேசித்து நன்மை செய்வதே. இன்றே நேரம் ஒதுக்கி ஒருவரை பாராட்டி கடிதம் எழுதுங்கள், அல்லது நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு சிறந்த அன்பின் செயல் ஒன்றை செய்யுங்கள். காலம் கடந்து போகும் வரை காத்திருக்காதீர்கள். அன்பின் செயல் ஒரு நாளும் முந்தி இருப்பதில்லை. ஆனால் அது ஒருவேளை அதிக பிந்தியாகி கூட ஆகிவிடலாம். நாம் அனைவரும் கிறிஸ்துவின் மெய் சீடர்கள் ஆவோம். மற்றவர்களின் கரடுமுரடான பாதையை கனிவான வார்த்தைகளாலோ செயலாலோ சமமாக்குவோம். ஆமேன்.